வணக்கம். வாங்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டுல நான் எப்படி செய்யறேன்றத பார்க்கலாம் வாங்க. பொங்கல் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கு பாசி பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். இத கழுவிக்கலாம். நம்ம பாசி பருப்பை ஃபர்ஸ்ட் வெறுமா போட்டு வறுத்துக்கலாம். கலர் மாற வேணாங்க, லேசா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாசி பருப்பு லேசா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து வச்சு இதை எடுத்துடலாங்க. அரிசி கழுவி வச்சுட்டேன் நான், அதுலயே இதுல போட்டுக்கலாம். நான் வெங்கல பானையில தாங்க பொங்கல் வைப்போம். இப்ப அந்த வெங்கல பானையில நம்ம மஞ்சள் பூசிக்கலாங்க. மஞ்சள் பூசிட்டு பொட்டு வச்சுக்கலாம். அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி எப்படியோ பட்டை போடுறதுனாலும் பட்டை போட்டுக்கலாம், இல்லைன்னா பொட்டு எப்படி வைப்போமோ அவங்கவுங்க வீட்டுல எப்படி வைப்போமோ அதை மாதிரி வச்சுக்கலாங்க. மஞ்சள் பூசி பொட்டு வச்சாச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பால் சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்து பொங்கல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த பானையை எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம். வெறும் பானையை ஸ்டவ்ல வைக்காம பால் சேர்த்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. தொட்டு கும்பிட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கும் போது தொட்டு கும்பிட்டு விநாயகரை மனசுல நினைச்சுக்கிட்டு, நம்ம குலதெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு, நமக்கு இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாங்க. பால் பொங்கட்டும். பால் பொங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. தண்ணியும் அரிசியும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பால் சேர்த்திருக்கேன். மீதி 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 5 டம்ளர் ஆகுங்க. பால் பொங்கி வரப்போது பாருங்க. இந்த மாதிரி பால் பொங்கி வந்து நம்ம வலிய விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொங்கல் பண்ணுவோம். இப்ப நான் வலிய விடல, நான் சிம் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிக்கலாங்க. இப்ப இதுக்கு தண்ணி விட்டுறலாம். இப்ப மீதி 3 டம்ளர் தண்ணி விடணும்னு சொல்லலங்க, தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்ப இது கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி பருப்பு சேர்த்து பொங்கல் பண்ணிடலாங்க. இப்ப பால் திரும்பியும் தண்ணி சேர்த்து பொங்குது பாருங்க. இப்ப அரிசி சேர்த்துடலாம். இந்த அரிசி சேர்க்கும் போது இந்த அரிசியை விதைச்ச விவசாயிங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் என்னைக்கும் நல்லா இருக்கணும், நம்ம நாட்டுல விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நம்ம தொலைவி விட்டுட்டு இருக்கலாம். அரிசி நல்லா போட்டு வெந்துட்டு இருக்குங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னும் நல்லா வெந்து குழஞ்சு வரணுங்க. அதுக்குள்ள வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புக்கு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறாங்க. இதை ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடும். உங்க வெல்லம் வந்து கிளீனா இருக்குன்னா நீங்க அப்படியே டைரக்டா கூட நம்ம போட்டு காய்ச்சிக்கலாம். தூசியா இருக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊத்தி ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாங்க.
இதை அப்பப்போ நம்ம தொலைவி விட்டுட்டு இருக்கலாம். கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி கம்மியாக கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொலைவிக்கலாம். தீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. மேலே தெளிக்கும். இன்னும் அரிசி வேகணும் பாருங்க. இப்போ வெல்லமும் கரைச்சி ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இங்க நம்ம விட்ட தண்ணியும் பாலும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க அரிசி. இப்போ இதுல நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வேகத்துக்கு முன்னாடியே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அரிசி அப்படியே முழுசா தெரியும் பார்க்கும்போது. வெல்லம் ஊத்துன உடனே இதை வடிகட்டிக்கலாங்க. வெல்லம் ஊற்றிட்டு நல்லா தொலைவி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் ஊற்றி நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து குழஞ்சி வரட்டுங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு 10 நிமிஷமா சிம்ல வச்சு நல்லா வெந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ள முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் பேன் வச்சிருக்கேங்க. அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு நெய் கூட சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ முந்திரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி லேசா வறுப்பட்டோன்னே திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. திராட்சையும் நல்லா உப்பி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு சுவையான சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓரத்தெல்லாம் சூடா இருக்கும் போதே இந்த கரண்டியால நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மஞ்சள் கொத்தை இதுல கட்டிடலாம். நம்ம இப்போ மஞ்சள் கொத்து கட்டியாச்சுங்க. உங்களுக்கு கட்ட வரலன்னா இந்த மாதிரி பூ கட்டுற நூல் எடுத்து அதில் ரவுண்டு மஞ்சள் பூசி கட்டிக்கலாம். இங்கே பாருங்க, மஞ்சள் பூசி கட்டிக்கலாங்க. நீங்களும் இந்த பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.